ஆமார் ஊற்றங்கரையில். ஆமென், ஹல்லேலூயா. யோசபாத் செய்த வேலை உபவாசம். ஆமென், ஹல்லேலூயா. உபவாசம் இருந்தோன்னு கர்த்தருடைய வார்த்தை தேவ மனுஷனுக்கு புறப்பட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஏராளமான கூட்டத்திற்கு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையதல்ல. உபவாசம் இருந்தது நிமித்தம் நீ இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், இல்ல ராணியா இருக்கலாம், ஆஸ்தி படைத்தவனா இருக்கலாம், செல்வம் செழித்தவனா இருக்கலாம், வறுமை உள்ளவனா இருக்கலாம், துக்கப்பட்டவனா இருக்கலாம், வியாதி உள்ளவனா இருக்கலாம், நீ உழைக்கிறவனா இருக்கலாம், இல்ல தரித்திரனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக வருகிற இந்த பிசாசின் போராட்டம், மனுஷனுடைய போராட்டம், இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற தர்க்க சாஸ்திரிகள் மூலமாக வருகிற போராட்டம், இதெல்லாம் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு மாற வேண்டுமானால், நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தை மேற்கொள்ளுங்கள். உபவாசத்தை மேற்கொண்டால் கர்த்தராகிய தேவன் சொல்லுவார், இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல, அது எனக்குரியது, நான் பார்த்துக் கொள்வேன். நீங்கள் நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நான் தருகிற ஆலோசனையை நீங்கள் ஏறுங்கள் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யோசபாத் என்ன செஞ்சான் தெரியுமா? ரொம்ப சிம்பிள் காரியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அது மட்டும்தான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோடைய வார்த்தையை ஒரு ஆண்டோடைய ஊழியக்காரனா இருந்து அப்போஸ்தலனுடைய வாயினால தந்த வார்த்தைகளை உங்களுக்கு தந்த ஊழியக்காரன் வாயிலமா தரும்போது நிர்விசாரப்படுத்துகிறீர்கள், நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். நீ கேடு உண்டாவதற்காக இன்று இந்த கூட்டத்துக்கு வந்தாயா, இல்ல மனமகிழ்ச்சியோடு ஆண்டோடைய சமூகத்தினுடைய அப்பத்தை புசிப்பதற்காக, ஆண்டோடைய மகிமையை ஏற்றுக்கொள்வதற்காக, மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்காக வந்தாயா? சற்று சிந்தித்து பார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு வருவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, ஆண்டவருடன் ஜெபிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு, ஆண்டவருக்கு வழியை கடைபிடிப்பதற்கு, மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு, இல்ல ஆண்டோடைய ராபோச்சனை பந்தியை கைவிடுவதற்கு, அத்தனைத்திற்கு ஒவ்வொரு கட்டளைகளின் நிமித்தமா ஒவ்வொரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை நீயும் நானும் கடைபிடிக்காவிட்டால் அந்தோ பரிதாபம்.